முதலாம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரை கேட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து செய்திகளை கடந்து செல்வோம். ஜெபிப்போம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூற்றும் காரணமாக இருக்கிறவரே, ஆசீர்வாதத்தின் பிறப்பிடமே, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமக்கு கொடுக்கவும் தெரியும், கொடுத்ததை எடுக்கவும் தெரியும். ஆனால் முடிவிலே நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதை நாங்கள் மறந்து போக முடியாது. நாங்கள் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் கர்த்தாவே உமக்குரியவர்கள். எங்களை நீர் தூய ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆகவே எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் உண்மையே நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் தொடர நீரே ஆண்டவரே எங்களோடு நீர் பயணம் செய்து எங்களை வழிநடத்துகிற மாதிரி இருக்கிறோம். உண்மை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. கர்த்தாவே உங்களுடைய அனுக்கிரகம், ஆசீர்வாதம், வழிகாட்டுதல் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை. இந்த பாதத்தில் விழுந்துமை படித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே எங்களோட எப்பொழுதுமாக பேசுகிறோம். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையாக வரப்படும். சாட்சியாக சீர்திருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாசிகளே, இந்த நாளில் செய்திக்கு ஒரு தலைப்பு, சாமுவேலை கடவுளுக்கு பணி செய்ய அர்ப்பணித்த அந்நாள். ஹானா டெடிகேட்ஸ் சாமுவேல் டு காட் சர்வீஸ். சாமுவேலை கடவுளுடைய பணிக்கென்று ஒப்பு கொடுத்த அந்நாள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு பகுதியில முக்கியமாக நாம் பார்க்கின்ற போது இந்த சாமுவேல் புஸ்தகம் என்று பார்க்கின்ற போது ஃபார்மர் ப்ராஃபெட்ஸ் என்று வருகின்ற போது முதலாவதாக இவரைத்தான் குறிப்பிடுவார்கள். லேட்டர் ப்ராஃபெட்ஸ் என்று சொல்கின்ற போது அதில் இன்னும் பெரிய தீர்க்கதரிசிகள் வருவார்கள். ஆனால் முதலாக வேதத்தில் பார்க்கின்ற போது நியாயாதிபதிகளுக்கு பிறகு அரசர்கள் வர வேண்டும். அந்த அரசரை நியமனம் பண்ணுவதற்கு முன்பதாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி யார் என்றால் இவர்தான் சாமுவேல். அதை குறித்து தான் இந்த நாளில நாம் தியானிக்கிறோம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி குழந்தையாய் பிறக்க அவருடைய பெற்றோர் தான் என்ன மாற்றமும் செய்தார்களோ என்ற அந்த காரியம் தான் இன்றைக்கு பேசப்படுகிறது. பிரியமானவர்களே, முதலாம் அதிகாரம் 1 முதலாம் அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 28 வரைக்கும் நாம் பிரித்து பார்க்கின்ற போது இந்த நாளின் செய்தியில 21 முதல் 28 வரை நாம் பார்க்கிறோம். ஆனால் 1 முதல் 28 இரண்டாக பிரித்து பார்க்கின்ற போது முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனம் 20 வரைக்குமாய் அதிலே இந்த சாமுவேல் பிறக்கின்ற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலே இவர் பிறந்தார், அவர் எப்படி, அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவருடைய பெற்றோர்கள் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 21 முதல் 28 வரைக்குமாய் நாம் பார்க்கின்ற போது அந்த பிள்ளையை கடவுள் என்று ஒப்புக் கொடுக்கின்ற அந்த பெற்றோர். இது ஒரு சாதாரணமாக தெரியும் நமக்கு. ஆனால் இந்த பிள்ளை பெற்றெடுக்க இவருடைய பெற்றோர் பட்ட கஷ்டம் தான், பாடுகள் தான் முதலாவது பகுதியில இருக்கிறது. முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது the story of a barren woman Hannah who bears unusual offspring late in life as a special favor from God. அதாவது ஒரு மலடியாக, அதாவது குழந்தை பேரு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில வரம் வேண்டி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றி போட்ட ஒரு பெண் தாயாக வேண்டும் என்று சொல்லி கடவுளத்தில் கண்ணீர் வடித்து கடவுளுடைய அனுக்கிரகத்தை பெற்று இந்த பாக்கியத்தை பெற்றவர்.
இது ஒரு விசேஷமான ஒரு காரியம். ஏனென்றால் அன்யூஷுவல் ஆஃப்ஸ்பிரிங் என்று பார்க்கின்ற போது அது ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு இல்லையா பிள்ளையை பெற்றெடுக்கின்ற ஒரு நிலை. விசித்திரமா என்ன என்று பார்க்கின்ற போது அதுதான் மலடி என்னப்பட்ட ஒரு பட்டம். சமுதாயத்துல அவர்கள் நொந்து போகக்கூடிய, வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்க அதை வெளியே சொல்ல முடியாத படிக்கு அப்ப அந்த ஒரு பட்டம் இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களே அப்படி சொல்லுவார்கள். சோ வேதத்துல ஒரு சிலரை இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில பெற்றெடுத்த ஒரு சிலரை இதை சொல்லுகிறேன். சாராள் கூட இப்பேற்பட்ட ஒரு நிலையில இருந்து குழந்தை பெற்றெடுத்தார். வயது முதிர்ந்த சூழ்நிலையில ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16 லிருந்து 19 வரைக்கும் பார்க்கிற போது சாராள் கூட இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தான் பெறுகிறார். அதே போல ரெபேக்கா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 லிருந்து 26 வரைக்கும் பார்க்கிற போது ரெபேக்காவும் அதே போன்றவர்களே, அவளுக்கும் அந்த குழந்தை பிறக்கின்ற ஒரு காரியம் என்பது தடைப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிறக்கிறது. ராகேல் மூன்றாவதாக பார்க்கிற போது ராகேல் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மறுபடியும் 30ஆம் அதிகாரம் 22 லிருந்து 24 வரைக்கும் பார்க்கின்ற போது இந்த சம்பவம் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கும். அதே போல பழைய பாட்டில நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:2 லிருந்து 5 வரைக்கும் பார்க்கின்ற போது சிம்சோனுடைய தாயார் அவனை பெற்றெடுக்க எப்படி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை பெற்றெடுத்தார். ஒரு விசித்திரமான ஒரு வினோதமான ஒரு பிறப்பு இது. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில பார்க்கின்ற போது எலிசபெத், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 லிருந்து 17 வரைக்கும் பார்க்கும்போது அவர்கள் கூட இவர்கள் எல்லாம் ஒரு சேர சொல்ல வேண்டுமா எந்த கேட்டகரியில வருகிறார்கள் என்றால் they are all barren women, மலடி எனப்பட்ட பெண்கள். அவர்கள் சமுதாயத்தில் பட்ட அவமானங்கள் சொல்லி மாளார்கள். ஆகவே அவருடைய துயரை துடைத்து அவர்களுக்கு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் மிக முக்கியம். அதுல சாராளை பார்க்கின்ற போது ஆபிரகாம் கடவுள் கேட்கிறார், அந்த முதல் குழந்தை வரம் கேட்டு பெற்ற, போராடி பெற்ற, வயதான சூழ்நிலை பெற்ற அந்த பிள்ளையை எனக்கு பலியிட வேண்டும் என்று சொன்னார். அதை செய்ய துணிந்தார் போனார். அதுதான் அந்த விசுவாசம். அதே போல மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம். எலிசபெத் கூட, சகரியா, எலிசபெத் அவங்களும் இந்த மலடி எனப்பட்ட ஒரு வயது முதிர்ந்த ஒரு சூழ்நிலையில அவர்கள் கற்பத்தரிக்கிறார்கள். அந்த குழந்தை பிறந்த பிறகு யோவான் அதை ஒப்புக் கொடுக்கிறார்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று. முதல் பேரு கர்த்தருக்குரியது என்று சொல்லி இங்கே கூட இந்த சாமுவேல் அவருடைய பெற்றோர்களை பற்றி பார்க்கின்ற போது அவர்களும் கூட இந்த காரியத்துக்காக தான் போராடி கடவுளத்துல வேண்டுதல் செய்கிறது காரியத்தை பார்க்கிறோம். So the unusual birth was thought to be symbolic of the importance of the person in later life. இப்பேற்பட்ட இந்த விசித்திரமான பிறப்பை பெற்றவர்கள் வருங்காலத்துல ஒரு பெரிய அளவிலே ஒரு சாதனை செய்தவர்களாக, வரலாற்றில் இடம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு முன்பாக வந்து சுவிசேஷத்தை, கடவுளுடைய ராஜ்யத்தை அறிவித்து பட்டவர்த்தனமாக, தைரியமாக, திட்டி தீர்த்து, கண்டித்து உணர்த்தி ஊழியம் செய்தவர். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அதை செய்தார். மனதுருக்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதற்கு முன்பதாக நாம் பார்க்கின்ற போது மற்ற காரியங்கள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் அந்த காரியத்தை தான் செய்தார்கள். அந்த சரித்திரத்தில் அவருடைய பெயர் நிலைக்கப்பட்டது. ஆகவே பிரியமானவங்க, இப்பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற போது இந்த அன்னாளை பற்றி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த எல்கானா, அதாவது அண்ணாவுடைய கணவன் எல்கானா, இவங்களை பற்றி நாம் கேட்கிறோம். எல்கானாவுக்கு 2 மனைவிமார்கள் இருப்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலேயே இருக்கிறது. 2ஆம் வசனத்தில் அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒரு பேர் அண்ணாள், மற்றொரு பேர் பெரியநாள். சோ இந்த 2 மனைவி என்ற ஒரு எண்ணமே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் தான் இல்லையா? யார் இந்த காரியத்தை ஆரம்பித்தது? ஆதியில பைபிள் ஸ்டடியில் கேட்டீங்களா? பைபிள் ஸ்டடியில போன வாரத்துல இதைதான் தியானித்தோம். அதுல பார்க்கின்ற போது யார் 2 மனைவி திருமணம் செய்தவர்?
இல்ல, இன்னும் அந்த இதுக்கெல்லாம் வரல. இன்னும் அதுக்கு முன்னாடி ஆதாமுடைய மகன் இது 2 பேர் இருக்காங்கல்ல, யார்? ஆபேல், காயின். காயின் தான் 2 மனைவி கட்டுறான். அதைத்தான் நம்ம பார்க்கணும். சோ அது கர்த்தருக்கு பிரியமில்லாது. ஏன்னா ஆதாம் கேட்ட மனைவியாக ஏவாளை படைத்தார். அந்த ஒரு நிலையிலிருந்து மாறி இப்பேற்பட்ட ஒரு நிலை வந்தது. எல்கானாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்நாள் பெரிநாள் என்று சொல்லி, எல்கானா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால் God has possessed, அதாவது கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்றார். God has possessed or God the jealous, the zeal of God. கடவுளால், அதாவது எரிச்சலுள்ள கடவுள் அல்லது கடவுளின் வைராக்கியம் என்ற அர்த்தம். யார் இந்த எல்கானாவுடைய பேர் என்ன? எபிரேய வார்த்தை இது. இதற்கு அர்த்தம் கடவுளின் வைராக்கியம் அல்லது எரிச்சலுள்ள கடவுள், the zeal of God, God the jealous, அல்லது இன்னொரு இதுல பார்க்கிற போது அர்த்தத்துல God has possessed, கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டவர். அப்போ இவர் செய்கிற காரியம் அது கடவுளுக்கு பிரியமா இருந்தது. ஒருவேளை இந்த 2 மனைவி விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிற போது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல அவர் நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு செல்வந்தராக, ஒரு நல்ல பெயர் எடுத்த ஒரு வெரி pious religious person, very respectable person in the society என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஆனால் இவருக்கு இருந்த இந்த 2 மனைவிகளிலே ஒருவள் பெயர் அண்ணா. அண்ணாவை பற்றி தான் இப்பொழுது நாம் அவளுக்கு பிறந்த குழந்தை தான் சாமுவேல் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அண்ணா என்ற பெயருக்கு ஹானா என்றால் இந்த எபிரேய வார்த்தைக்கு கிரேஸ் என்ற அர்த்தம், கிருபை என்று அர்த்தம், அல்லது ஃபேவர், தயவு என்று அர்த்தம். என்ன அண்ணாள் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கிருபை அல்லது தயவு என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, அடுத்து இன்னொரு மனைவி இருந்தால், அவள் பேர் பெரினாள் என்று சொல்லி. பெரினாள் என்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு கோரல். கோரல் கோரல் என்ன? பவளம் அல்லது முத்து என்று அர்த்தம், பேர்ல். கோரல் என்று சொல்லுகிற போது இவளுடைய பிராணிசத்தை பார்க்கிற போது கோரலா அல்லது கோரலா என்று. ஏனென்றால் இவளுக்கு குழந்தை பிறந்தது, இவளுக்கு தொடர்ந்து குழந்தை பிறந்து கொண்டே இருந்த காரணத்தினால இன்னொரு பக்கம் அண்ணாவுடைய கர்ப்பத்தை கடவுள் அடைத்தார். அவள் வேதனையோடு இருக்கின்ற போது இவள் அவளை இலக்காரமாக நடத்தினாள் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். பாருங்க 5ஆம் வசனம். அண்ணாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பேன் என்றார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அதாவது குழந்தை இல்லைன்னா அந்த மலடி என்ற அந்த காரியத்தை சொல்லி 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 வேதனைப்படுத்துவாங்க. அந்த காரியத்தை எவ்வளவு செய்தால் அப்ப எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க யோசிப்பாங்க. ஆகினால்தான் பெரிநாள் என்றால் கோரல்லாம் இல்ல கோரல்லா என்று. கோரல்லாம் சட்டை போடுறவங்க. சோ இந்த பெண் இப்படியாக அவள் இருந்தாள். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது இந்த 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது குழந்தை இல்லை என்ற அந்த வேதனையில போய் இவள் ஏலி இருக்கின்ற அந்த சீலோவில் இருக்கின்ற கடவுளுடைய ஆலயத்துல போய் அவள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாள். அவள் ஜெபிக்கின்ற போது அவளை உற்று கவனித்துக் கொண்டிருக்கான் ஏலி, அதாவது ஆசாரியனாகிய ஏலி கவனித்துக் கொண்டிருக்கான். கவனித்துக் கொண்டிருக்கிற போது வாய்ந்த முன்னது சொல்லுது, அது அவள் நின்று கொண்டிருந்த நிலையில அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கார்கள். வாய் அந்த மர்மரை இல்லையா, விஸ்பரிங் சம்திங். ஆனால் இருதயத்தை ஊற்றி விடுகின்ற அளவுக்கு அவள் மிகுந்த வியாபாரத்தோடு கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை எடுத்துக் கொண்டார். ஆனால் ஏலி செய்த காரியம் என்ன? என்னப்பா நீ குடிச்சிட்டு வந்த, நீ போதையில நீ நின்றுகிற, நீ போ வெளியே போ அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, இல்லையா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லை, நான் வியாகுலத்தோடு நான் கர்த்தருடைய பாதத்துல நான் வந்திருக்கிறேன். நான் அவர் சொல்றாரு பாருங்க 10ஆம் வசனத்தில், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனையிலே கர்த்தாவே தேவரே, உடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஒவ்வொரு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புடுப்பேன்.
அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இந்த காரியத்தை அவள் செய்து கொண்டிருந்த போது அவள் பேசுகின்ற அந்த காரியம் சத்தமா கேட்கல. ஆனா அந்த மர்மரிங் இல்லையா, ஒரு விஸ்பரிங் சத்தத்தினால ஏலி பிரதான ஆசிரியர் அவருக்கு ஒரு இரிட்டேஷன் ஏற்பட்டு, என்னம்மா நீ காலையில நீ குடித்து வெறித்திருக்கிறாய் என்று சொல்லி பிரதான சொல்லுகிறார். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலகு என்றார். அதற்கு அண்ணான் பிரதீசமாக, அப்படி இல்லை நானோனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் ராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். But Anna answered, No, my Lord, I am a woman troubled in the spirit. I have drunk neither wine nor strong drink, but I have been pouring out my soul before the Lord. எந்த அளவுக்கு தன்னுடைய இருதயத்தை ஜபத்தில் ஊற்றி விட்டார்கள் என்று என பார்க்க முடிகிறது. ஆகவே உடைய விண்ணப்பத்தை கேட்டு கடவுள் குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை தான் இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கின்ற சாமுவேல். 20ஆம் வசனத்தில் பாருங்க, சில நாள் சென்றபின்பு அண்ணான் தற்போதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சோ சாமுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன். Heard of God or begged or borrowed from God. இதுதான் கர்த்தரிடத்துல போராடி கேட்டு பெற்றுக்கொண்டேன். பெற்றுக்கொண்டதை மறுபடியும் கொடுப்பேன் என்றுதான் அதனுடைய அர்த்தம் சாமுவேல். சோ ஏன் இந்த காரியத்தை இவ்வளவு போராடி கடவுளத்துல முறையிட்டு அழுது புலம்பி வேதனையை ஜபத்திலே தண்ணீராக ஊற்றி மனக்லேசத்தோடு எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் கேட்ட போது கடவுள் கொடுத்தார். ஆனால் அந்த குழந்தை ஏன் மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி உங்கள் முன் வைக்கப்படுகிறது. ஏன் கொடுத்தாள்? ஏதாவது ரீசன் இருந்தா? இவர்கள் ஏதாவது பொருத்தனை பண்ணினாளா? இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 11ஆம் வசனத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடும், அதை நான் உமக்கு கொடுக்கிறேன், அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவன் அதாவது உமக்கு சேவை செய்வான், அவன் தலையில் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அந்த பொருத்தனையை இங்கே 28ஆம் வசனத்துல, அது 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்துல நிறைவேற்றினார். அந்த நிறைவேறுதலை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணி 27ஆம் வசனமாக, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டேன், கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனையோ காரியங்களை நாம் கேட்டு பெற்றிருக்கிறோம், அதை நாம் ஆண்டு அனுபவிக்கும்படியாக கடவுள் நமக்கு செய்கிறார். அதே நேரத்தில் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே தான் இந்த உலக வாழ்க்கையில நாம் அதாவது ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தாலும் பிரச்சனைகளின் மத்தியில் அலசடிப்பட்டாலும் கூட அவர் நம்மோட இருக்கிறாரு, அது நிம்மதி. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பசியில அவர் வேதனைப்பட்டார், போராட்டங்கள்ல, அவமானங்கள்ல, துக்க துயரங்கள்ல, வியாதிகள்ல, மிலான்களினால் அடிக்கப்பட்டது, கப்பல் சேதம், ஆசீர்வாதம், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம், இப்படி எல்லாம் வருகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் மனரமியமாய் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தைரியத்தோடு, அதாவது சுருக்கமா சொன்னார், மனரமியம் என்றால் எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்லி அறிஞர் தான் சொன்னார். எதையும் தாங்கும், எந்த சூழ்நிலை சரி, நல்லதுனாலும் சரி, கெட்டதுனாலும் சரி, அதை தாங்கி கொண்டு செல்கின்ற அந்த காரியத்தை, அந்த பலத்தை, ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நமக்கு, அவரை நாம் நம்பியிருக்கிறபடினாலே அவருக்காக நாம் வாழ வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால இந்த உலக வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்பது நமக்கு வராமல் போவதில்லை. மற்றவர்களை காட்டிலும் அதிக பிரச்சனை நமக்கு வரும். எப்போ நீதி நியாயத்தோடு நம்ம நடக்கிறோமோ அதிகமான பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் கவலைப்படக்கூடாது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு பயணிக்கிறார், நம்மை தேற்றுவார், நம்மை பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் செல்லுகின்ற போது எந்த சூழ்நிலையும் மனநம்பிக்கையோடு நாம் சகித்துக் கொண்டு நாம் செல்லப்படும் சந்தோஷத்தோடு. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற போது 9ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம் இருக்கும். Hannah went to the temple and prayed for his son, promising to consecrate him to God's service.
அந்த அந்த பொருத்தனையை கடவுள் கேட்டான். எனக்கு ஒரு பிள்ளை கூடும், அதை நான் கொடுக்கிறேன், அவன் வாழணும்னா உங்க பணி செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசை என்ன? சுவாமி உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை உமக்கென்றே கொடுக்க வேண்டும், அவன் வாழ்நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருந்து உமக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆலயம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இங்கே நான் பார்க்கிறோம். முக்கியமானது இந்த அருமையான பிள்ளையை, அதாவது 21ஆம் வசனத்துல பாருங்க, குழந்தை பிறந்த பிறகு எல்கானா பலி செலுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் போவார். அந்த பலி செலுத்த போகும்போது அன்னாள் கூட போகவில்லை. ஏன்னா குழந்தை இன்னும் பால் பரவாத குழந்தையா இருக்கு. ஆனால் போகும்போது சொல்லுகிறாள், நீங்கள் போய் பலி கொடுங்கள், நான் பிள்ளை பால் மறக்க பண்ணி நான் கொண்டு வருகிறேன், பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணா சொல்லுகிறார். அதற்கு பிரதியுத்தரமாக எல்கானா சொல்லுகின்ற வார்த்தை 21ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி, உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. இருவருக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு கன்சென்சஸ் இல்லையா, ஒரு நல்ல ஒரு பரஸ்பர ஒற்றுமை. கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். கர்த்தருக்கு என்று என்னுடைய பிள்ளை, எனக்கு என்று கொடுத்த அந்த தலைப்பிள்ளை முதல் பேரு கர்த்தருக்கு, அது அதாவது பரிசாக நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இங்கே நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனத்தில் அதை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுக்கின்ற அந்த காரியத்தை தான் பார்க்கிறோம். அங்கே ஒப்பு கொடுக்க கொண்டு போகின்ற போது அவர்கள் கொண்டு செல்கின்ற அந்த பலி பொருட்கள் என்னென்ன பார்க்கின்ற போது 3 காளைகளை கொண்டு செல்கிறார்கள். அடுத்து இந்த 24ஆம் வசனத்தை பாருங்க, ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார். சோ இந்த அம்மா பிள்ளையை பெற்றெடுத்த இந்த பிள்ளையை கடவுளத்தில் கொடுக்கின்ற போது கடவுளுக்கு நன்றி படையலையும் கொடுக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது யூதருடைய மரபு. அதன்படி இவள் ஒரு காலை கொடுத்தாலே போதானா 3 காலை என்று சொல்லி இருக்கிறது. ஒரு மரக்கால் மாவு, 1 ஏப்பா ஆஃப் ஃப்ளேவர் என்று பார்க்கிறோம். அது ஃப்ளோர் என்று பார்க்கும்போது அது எவ்வளவுனா 30 சேர் மாவு. இந்த காலத்துல இருக்க மாதிரி சின்ன சேர் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் அந்த காலத்துல. ஸோ 30 சேர் மாவு ஏப்பா அப்படின்னா அதுதான். அடுத்து ஒரு பெரிய அந்த தோல் பேக்ல அந்த திராட்சை ரசத்தை சொல்லிச்சிருக்காங்க. கர்த்தருக்கு என்று இந்த பலியை கொடுத்து அதை பலிபீடத்திலே ஊற்றி பிள்ளையையும் அங்கே விட்டு வருகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா 24ஆம் வசனம் பாருங்க, பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. இப்பதான் பால் மறந்த குழந்தை. எவ்வளவு இருக்கும்? மிஞ்சி பணம் ஒரு 2.5 வயசு 2 வயசுல இருந்து 3 வயசுக்குள்ள இருந்திருக்கும். சோ அப்பேற்பட்ட குழந்தையை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து தனியாக இருக்கும்படியாக ஆசாரியனாகிய ஏலியிடத்துல ஆலயத்துல அது தங்கியிருந்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் நசரேயனாக பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அங்க நடக்கின்ற அந்த காரியம், ஏலியிடத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து காளையெல்லாம் பலியிட்டு அங்கே போய் ஏலியிடத்தை சொல்றார், ஐயா நான் தான் உங்க முன்னாடி நின்று அந்த ஜெபம் பண்ணேன், அந்த விண்ணப்பம் பண்ணினேன், அதே பெண் நான் தான். என்னுடைய விண்ணப்பத்தை கடவுள் கேட்டார், குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தையை இப்பொழுது அவருடைய பணிக்கென்று ஆலயத்திலேயே தங்கியிருந்து ஊழியம் செய்யும்படியாக நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து விட்டேன், கர்த்தருக்கு என்று காணிக்கையாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22 இருந்து 32 வரைக்கும் பார்க்கின்ற போது 23ஆம் வசனத்துல பாருங்கள், all the male firstborn has to be consecrated for the service of God. இல்லையா? படிமாத முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். அது யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த வினோதமான பிறப்பு, அவரும் கணவன் மனைவி என்ற உறவிலே பிறக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தவர். அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஏன்னா அவரும் தலைச்சன் பிள்ளை, மூத்த பிள்ளை, முதற் பேரு. அந்த முதற் பேரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறதுக்காக பிரதிஷ்டைக்காக கொண்டு வருவதை அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கின்ற போது அங்கே ஒரு மூத்த ஒரு விசுவாசி இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல யார்? அது சிமியோன். சிமியோன் இந்த ரட்சகரை நீ காணும் வரைக்குமாய் நீ சாக மாட்டாய் என்று சொல்லி அவனுக்கு பரிசுத்த ஆவியால் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே அவன் காத்திருக்கிறான். எங்க? ஆலயத்துல காத்திருக்கின்ற ஒரு விசுவாசி என்று பார்க்கின்ற போது மிக சந்தோஷமான ஒரு காரியம். ஏனென்றால் ஏலி கூட ஆலய வழிபாட்டில கடவுளுக்கு என்று ஊழியம் செய்தோம். அந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யும்படியாக சாமுவேலை முதற் பிறப்பை கொண்டு போய் அண்ணான் ஒப்பு கொடுத்தார். ஆலயத்துல ஏன் ஆலயத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆலயத்தில் கடவுள் வாசம் செய்கிறவர். அங்கே நாம் பார்க்கின்ற போது பழைய ஷீலோ என்ற அந்த இடத்துல கடவுள் அந்த தேவாலயத்தில் தங்கி இருக்கிறார் என்று சொல்லி, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்கள் அங்கே அவர் மத்தியில நான் இருப்பேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். இங்கே நம் மத்தியில இருக்கிறார், இங்கே அவர் வாசம் செய்கிறார். நீயும் நானும் வாசம் செய்கின்ற கடவுள் இந்த சுவற்றிலே அல்ல, மற்ற இந்த ஓடுகளில் அல்ல, இங்கே நம்ம கூடி வந்திருக்கிற நம்முடைய இருதயங்களிலே. ஆனந்தம் கூடி வருதலை கடவுள் விரும்புகிறார். திருச்சபை என்று சொல்லுகின்ற போது மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரி சொல்றார், இது இஸ் a communion of saints. விசுவாசிகளுடைய கூட்டம், பரிசுத்தவான்களுடைய கூட்டம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆகவே ஆலயத்திலே எப்பொழுது ஆலயம் திறக்கும், எப்பொழுது ஆராதனை நடக்கும் என்று சொல்லி காத்திருந்து வந்து கடவுளை தொழுது கொள்ளுகின்ற அந்த பாக்கியத்தை அநேக நாம் தவற விடுகிறோம். அது நல்லதல்ல. கடந்த வாரத்திலே கூட நாம் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை 6 மணி நேரம் கேட்டார்கள் எஸ்ரா வாசிக்க. இன்றைக்கு நாம் கடவுளை தொழுது கொள்ளவும் மற்ற காரியங்கள் நம்மை அலைக்கழித்து அதை நம்மை இல்லையா சிறைப்படுத்தி இருக்கிறது. ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அன்றைக்கு தான் நல்ல தூக்கம் வரும். காலையில் நேரத்தில் எல்லாம் பிசாசு ஏற்பட்ட சோதனை. ஜெபிக்கிற நேரத்துல தான் சீரியல் ஓடி இருக்கும், அதை பார்த்து அதுல இதாகிட்டு போவாங்க. Practical ground reality that we are all facing today in today's context. பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆலயத்திலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் இந்த ஒரு ஃபெலோஷிப் என்பது ஐக்கியம் கடவுளால் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி நம்மத்திலே அவர் அவருடைய வார்த்தை மூலமாக பேசி நம்மை பலப்படுத்துகிறார். அநேக சூழ்நிலை நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. அநேக சூழ்நிலைகள் நாம் வழி தவறி செல்லும் போது அது எச்சரிக்கிறது. அநேக சூழ்நிலைகளை நாம் கண்ணீர் வடிக்கின்ற போது நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது. அநேக சூழ்நிலை நாம் வழி தப்பி போகின்ற போது செம்மையான வழியை காட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவர் இங்கே பிரசன்னராக இருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட சங்கீதத்தில் கூட நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 84 பார்க்கின்ற போது பிரியமானவர்களே, மிக அழகான ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். சங்கீதக்காரர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தாவை வாசகர்கள் எவ்வளவு இன்பமானவர்கள். ரொம்ப அழகான ஒரு how lovely is your dwelling place, O Lord of hosts. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலம், அவர் வாசம் செய்வது எங்க? நீயும் நானும் இங்கே கூடி வந்திருக்கின்ற போது நம் இருதயத்தில் வாசம் செய்ய, நம்மத்திலே வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வருகிறார். ஆகவே ஆலய வழிபாடு என்பது மிக முக்கியமானது. தவறு விடக்கூடாது. ஆலயம் தொழுவது சாதமும் நன்று இல்லையா? ஆகவே அறிவார்ந்த பெரியவர்கள் சொன்ன காரியங்களும் இதுதான். இன்றைக்கு கடவுளை மறந்த நிலையிலே நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளும் கடவுளை மறந்து போவார்கள். கடைசியில கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நிலைமை ஏற்படும். அது நமக்கு நல்லதல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு நல்லதல்ல, நம்முடைய சந்ததிக்கு நல்லதல்ல. கர்த்தர் இல்லாமல், கடவுள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆகவே நமக்கு தேவை, கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் ஆண்டவர் தேவை. அவர் நம்மை கைவிடவே மாட்டார்.
அவருடைய பாதத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை, அவரை தொழுது கொள்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு இருக்கிறது. நாளைக்கு எப்படி நடக்குமோ தெரியாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற கான்ஸ்டிடியூஷனை மாற்றி அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு, அதாவது வாக்குரிமை இல்லாமல் போகலாம், இஸ்லாமியர்களுக்கு அதாவது மத சிறுபான்மையினருக்கு இல்லாமல் போகின்ற நிலைமையெல்லாம் கூட ஏற்படலாம். இப்படி சுதந்திரமாய் தொழுது கொள்ள முடியாத நிலைமையெல்லாம் கூட ஏற்படலாம், சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு கிருபையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். 2ஆம் வசனத்திலே ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் கவனமுமாய் இருக்கிறது, இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான குருவிக்கு வீடும் அறிவிலான குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. பெரிய பெரிய சர்ச்சுகளை பார்க்கும்போது அந்த பழைய காலத்துக்குள்ள பார்க்கணும், ஆழ்கிட்ட அது பறவைகளாம் அப்படி பறக்கிறதெல்லாம் அது பைபிள போட்டு காரியங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டில் வாசமாயிருப்பவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் அவருடைய வீடு. தந்தை பெர்மான் கூட ஆறுதலின் தெய்வமே, உங்களுடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. அதுல ஒரு ஸ்டான்ஸா படம் வந்து, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலேயே பாக்கியவான்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டே இருப்பார்கள். இது துதிக்கின்ற இடம், கடவுளை புகழுகின்ற இடம், கடவுளை ஆராதிக்கின்ற இடம், கடவுளத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்ற இடம், கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்ற இடம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் கூடி இந்த ஒரு ஃபெலோஷிப், இதை நாம் கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்று பயன்படுத்தி அவருடைய புகழ்ச்சிக்கென்று நாம் ஒன்று கூடி வருகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்ற இடமாக அப்படி ஆலயம் இருக்கிறது. ஆகவேதான் அந்த சிமியோன் கூட அந்த ஆண்டவரை குழந்தையை பார்க்கிற வரைக்குமாய் அவர் மரணம் அடைய மாட்டார், ஆலயத்தில் காத்திருந்தார். இந்த குழந்தையை எடுத்து ரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்று சொல்லி, ஆண்டவரே இப்பொழுது சமாதானத்துடன் போகிறேன், நான் செத்தாலே பரவாயில்ல என்பது அர்த்தம். என்னுடைய ரட்சகரை பார்த்தாயிற்று. ஆலயத்திலே இந்த ஆலயத்தின் நாயகர் அவர், the Lord of the church is here. அந்த ஒரு சந்தோஷத்திலே அவர் சொல்கிறார். அந்த சம்பவத்திலேயே பார்க்கின்ற போது அன்னாள் 84 வயது முதிர்ந்த ஒரு தாயார், அவர்கள் இரவும் பகலும் ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஆராதித்து கடவுளை தொழுது கொண்டு எருசலேமிலே ஆறுதல் வர காத்திருக்கிற யாவருக்கும் கர்த்தரை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி இரவும் பகலும் நீங்காமல் ஆலயத்தில் தங்கியிருப்பதை அவர்கள் வாஞ்சித்தார்கள். ஆகவே நமக்கும் நம்முடைய திருச்சபையில வெள்ளிக்கிழமையில பைபிள் ஸ்டடி அண்ட் ஈவினிங் சர்வீஸ் இருக்கிறது. எவ்வளவு பேர் வருது? உங்களுக்காகத்தான் போதகரை திருச்சபை நிர்வாகம், திருச்சபையுடைய எல்டர்ஸ் கவுன்சில் அவர் ஜெபத்தோடு அழைத்திருக்கிறார்கள். இங்கே இன்ஸ்டால் பண்ணப்பட்டு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர் வருகிறீர்கள்? நீங்கள் வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்க, அதனுடைய மறைபொருளை கேட்க நீங்கள் ஆவலை தீவிரித்து வர வேண்டும். பல விஷயங்கள் இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு ஒரு டயர்டா இருக்கும், ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் கடவுளை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேடி ஓட வேண்டியதில்லை, அந்த எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். கடவுளை தேடுங்கள், கடவுளுடைய ஆலயத்தை அவரை ஆராதித்து தொழுது கொள்ளுங்கள். அந்த நிம்மதி சமாதானம் என்பது உலகம் தரப்பட முடியாத ஒரு பெரிய நிம்மதி சமாதானத்தை இங்கிருந்து நாம் கடத்தி செல்கின்ற போது நாம் பெறுகிறோம். என்னுடைய that is my personal experience. I hope that you might have had the similar experience in your life. அதே போல நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஏனென்றால் கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர், இஸ் இம்பார்ஷியல். எல்லாரையும் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள். ஆகவே அன்னாள் தன்னுடைய முதற்பிரான மகனை கொடுத்த பிற்காலத்து பெரிய தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகின்ற ஒரு தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார்கள். அவர் உலக ரட்சகராக அவர் முன்பதாக வந்த யோவான் ஸ்நானனை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு வழியை ஆயத்தப்படுத்தி மேசியா ஒருபடியாக செய்தார். இன்றைக்கு உன்னை பண்ணி நமக்கென்று பிரதானமாக நாம் வைத்திருக்கின்றவர்களை கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்கு, கர்த்தருடைய வழியில நடக்க ஒப்பு கொடுப்போம். அவனை உற்சாகப்படுத்துவோம். நாமும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஏனென்றால் இந்த அருமையான தாயார் அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறார். ஆகவே நாமும் கர்த்தருடைய பாதத்தை
அதை பற்றி பிடித்துக் கொண்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவரிடத்துல கேட்கிற கண்டிப்பா கொடுப்பார். அவருடைய தகப்பன் மறவாமல் கடைசி வரைமா நடத்த உண்மையும் நல்லவரும் வல்லவருமா இருப்பார். ஆகவே நல்ல தெய்வத்திடம் தஞ்சம் புகுந்து உலகத்திலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவர் கேட்பார்களாக வாழ கடவுள் அனுக்கிரகம் செய்வாராக. அவன் தெய்வீக சமாதானம் இருதயங்களையும் சிந்தனை கிறிஸ்தியசுக்குள்ளாக பலப்படுத்தி காப்பாராக. ஸ்தோத்திர கீதத்தை நாம் பாடுவோம்.